ஹாய்டா, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்கு கொண்டு வீகோடைய ரீடிங் மை ஹஸ்பண்ட் டைரி பார்ட் 3 ஓகேவா. லாஸ்ட் பார்ட் வந்து எப்படி பண்ணாக்கா, நம்ம ஜிம்மின் நம்மகிட்ட இவங்க யார் பண்ணிருக்காங்க. ஜிம்மில் அவ்வளோ அழகாங்க டே பார்க்குறாங்க, பாடாமா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் நான் இருந்தேன், நாங்களாம் ஒன்றா இருந்துட்டோம். அதனால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியல. இப்போ யாருமே இல்லை, தனியாக இருக்க போகிற ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூயார்க் சிட்டியில் தனியாக இருக்க போகிறா சொல்கிறாங்க. எனக்கா ஜிம் இந்த நியூயார்க் வந்து 4 years ஆகுது. இந்த 4 yearsல ஜிம் தனியாக இருந்தது கிடையாது. எனக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காரு, அது டே கூட இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தனியாக இருக்க போகிறாரு, யாருமே இல்லை. நீ வந்துட்டு நீ தனியாக இருக்கப்பட்ட நீயே பார்த்துக்கணும், சரி டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், வெளிலலாம் போகக்கூடாதாமா, அப்புறம் டைம் வேலை போகக்கூடாது, சரியா டே சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. ஓகே பத்திரமா இருக்கணும் தங்கம், டே சொல்கிறாங்க. சின்னதா டே சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஓகே குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறோம், ஓகே குழந்தைக்கு எந்த கவலையும் வேணாம், டே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கிட்டா, நீ பத்திரமா இருக்கேன், எனக்கு போவா கேட்குறாங்க. அது டே சொல்கிறாங்க. ஜிம் பத்திரம் விட மனசு இல்லை, அது ஜிம் கட்டியே ஹக் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, டேட்டி அது சொல்கிறாங்க. அவருக்கு பயமாக இருக்கு, எங்கே போகாதுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் சொல்லக்கூடாது டே நினைக்கிறாங்க. பாடமா என்ன கிளம்பி ஓகேவா சொல்கிறாங்க. டேட்டி கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. ஃப்ளைட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க, ஃப்ளைட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போவா கேட்குறாங்க. அப்படி ஜிம் டேவிட்ட ரைட்டாக ஹக் பண்ணுறாங்க. டேக்கு விட மனசும் இல்லை, சரி எப்படியே போய் தான் ஆகும்ட்டு மேபிளுக்கு அம்மாவும் கூப்பிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் 2 பேர் டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. டே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, தப்பு ஓகேவா நான் போகிறேன் டே சொல்கிறாங்க. ஜிம் நோ டே சொல்கிறாங்க. எடுத்தாங்க நான் போகிறேன் ஓகேவா டே சொல்கிறாங்க. ஜிம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஃப்ளைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கடா ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அந்த டே அந்த ஃப்ளைட் ஜிம் விட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க. டக்குன்னு நம்ம ஜிம் டே கொஞ்சம் க்ளோஸ் இருக்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் வந்து டே எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேபி ஒரு ஹேண்டில் இருக்குது. நம்ம ஜிம் டேவை கிஸ் பண்ணுறாங்க. டேவும் அதே பேட் விட்டு ரிப்ளை பண்ணுறாங்க கிஸ்ஸுக்கு. இப்போ அவரும் கிஸ் பண்ணுறாரு. இப்போ கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தான் டே எப்படி சொல்கிறாங்க. டேக்கு பயம் அப்படி அந்த 5 வருஷம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு இன்னும் அதுக்கப்புறம் மட்டும் ஓன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஜிம் தாங்க டே தாங்க பாருங்களா ஓகேவா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எப்படி ஜிம் விட்டு ஹேண்ட் எடுத்து விட்டுட்டு போகிறாரு. எப்படி அவர் கண்ணில் அவ்வளோ டேஸ் அவ்வளோ ஹாப்பினஸ் எல்லாமே அவங்க கூட நான் வாழணும் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த 4 yearsல வாழ்ந்துட்டேன் ஓகேவா. 4 yearsல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எமோஷனல் எல்லாமே இருக்குது. என் லைஃப்பில் எல்லாமே மொத்தமாக கிடச்சிச்சு எனக்கு. உங்களோட ஒரு வாழ்க்கை அதை மறக்க முடியாது. சரி ஏன் நான் மட்டும் தான் போகிறேன், என் சோல் மட்டும் தான் இருக்குது ஓகே. சோலை விட்டு தான் நான் போகிறேன் ஓகேவா. என் மனசு என் மைண்ட் யாரும் நீ மட்டும்தான் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டும் தான் இருக்குது ஓகேவா. அது யாருக்கும் சொல்ல புரிய வைக்க தேவையில்லை ஓகேவா. மற்றவங்களுக்கு வேணால் என்ன நினச்சிட்டு போகலாம், எனக்கு நீ உனக்கு நான் தானே வாழ்ந்துருக்கு அந்த வாழ்க்கையை. இப்போ நீ அவளை ஹாப்பினஸ்க்காக தான் போகிறேன் ஓகேவா. விட்டுட்டு பார்த்து நான் ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான் நீ கொஞ்சம் மூவ் பண்ணணும் ஓகேவா. பேபி நான் பத்திரம் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் அழக்கூடாது, யாருக்காகவும் அழக்கூடாது சொல்லிட்டு போயிட்டே தான் அப்படி போயிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் அப்படி பார்த்துருக்காங்க. டே போகிற டே வச்சு பார்த்துட்டு டே அழுறாங்க. என் டே என் பேபி 2 பேரும் இழந்துட்டு ஜிம் ரொம்ப அழகாக வருது. அப்போ கத்தி எழுதிட்டு இருக்காங்க. டேக்கு நல்லா கேட்குது. இப்போ அப்போ ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க. பேபி தான் டேட்டா அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா பாடத்தாங்கமே அம்மா இருக்காங்க. ரொம்ப பாவம் ஓகேவா. ரொம்ப பியோர் என்ன சொல்லிட்டு குழந்தைடா அவன் ஹாப்பியாக ஓகே. அவனோட ஹாப்பினஸ்க்கு நம்ம வந்துட்டு அவனுக்கு இப்படி நம்மளுக்கு தடையாக இருக்கக்கூடாது ஓகேவா. அவன் ஜெயிக்க கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் ஓகே. இந்த கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் நம்ம அழகான லைஃப் இருக்குது. எனக்கு அம்மா அவளோட அம்மாவுக்கு சரியா 3 பேருக்கு ஒரு அழகான லைஃப் ஓகேவா. எங்கள் 2 பேர் லவோட மீன் தண்ணி சரியா. ஆனால் நம்ம அம்மாவுக்கு ஹார்ட் பண்ணக்கூடாது ஓகேவா. அம்மா நம்மளுக்கு தனியாக இருக்கான் ஓகேவா. மற்றபடி அவனுக்கு அம்மா லவ் இருக்குது, நம்மளுக்கு அவங்க எப்போ லவ் இருக்குது ஓகேவா. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஹாப்பியாக இருப்போம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. பேபி கிட்ட நான் இருக்கேன்னு உனக்கு சரியா. அம்மா ஹாப்பினஸ் தான் நம்ம ஹாப்பினஸ் புரியுதா. டே சொல்கிறாங்க. பேபி வந்து டே அப்படி எழுதுறாங்க. அவருக்கு அவ்வளோ டேஸ் நான் உங்ககிட்ட சோலை விட்டுட்டு போகிறேன் ஓகேவா. நீ பத்திரமா இருக்கும், என் சோல் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே நினச்சிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் ஜிம் அவ்வளோ அழகாங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் சிட்டி அவ்வளோ வந்து டார்க்காக தெரியுது. எனக்கு தனியாக இருக்கிற போது யாருமே இப்போ இல்லை அவருக்கு. அப்படியே ஹாஸ்டல் ஜிம் படுத்துட்டு அவ்வளோ அழகாங்க. டே ஃபைனலாக கொரியா ரீச் ஆகிட்டாங்க. கொரியா ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம டேவோட அம்மா டேவோட பயங்கரமாக டேவை திட்டிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு அப்படி பண்ண, யார் கிட்ட பேபி அடை பண்ண கேட்குறாங்க. பாருங்கம்மா எனக்கு பிடிச்சிக்க அடை பண்ணியிருக்கேன் ஓகேவா. உங்களுக்கு ஓகேனாக்கா நாங்கள் இருக்கேன் இல்லைக்கா பேபி கிட்ட போயிடலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. டேவோட அம்மா பேபியோட பேச இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு அதன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுருக்கும். பேபி ஒரு ஹேட்டு போட்டு இப்போ நம்ம டே வந்துட்டு பேபி எப்படின்னா பேபியோட பேசுறது தான் டேவோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு அவங்க எதுவுமே பேசவே இல்லை. எனக்கு பேபி கிட்ட நம்ம டே மாதிரி இருக்குது. கொஞ்சம் பேச டிஃப்ரெண்ட் இருக்குது. லிப்ஸ் இந்த சிக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்றபடி டே தான் டேவோட வருஷம் தான். நம்ம டேவோட அம்மா எதுவுமே சொல்லாமல் ஓகே எனக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்னமா சொல்கிறாங்க, நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லிட்டு பசங்க மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகேவா. குழந்தைக்கு ஒரு அம்மா உனக்கு ஒரு ஒய்ஃபு அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. டே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க சொல்லிட்டு ஓகேம்மா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைவா சொல்லிட்டு அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து பிரச்சனை நடந்திருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம டே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வெயிட்லாம் பார்க்குறாங்க. டேங்க கொஞ்சம் ஒரு குழந்தை வந்துருக்காங்க சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. டேவோட அம்மா அந்த குழந்தை தூக்குறாங்க. ஆனால் குழந்தை பயங்கரமாக அழுகிட்டே இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நல்லா உள்ள கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஒரு மிட் நைட் இருக்கும். டேக்கு ஒரு கால் ஒரு டே பிக் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிமின் தான் டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்கிறா சாப்பிட்டியா கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் சாப்பிட்டது கொடுத்துட்டு அத்தம்மா மாதிரி சொல்லலை உடனே எப்படியும் ஜிமின் கேட்குறாங்க. பட் இது அப்பாரவங்க எதுவும் சொல்ல ஓகேவா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஒரு கண்டிஷன் வச்சாங்க. சொல்கிறாங்க என்ன டே கேட்குறாங்க. மேரேஜ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆமாம் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் ஓகேவா. நீ தானே சொன்னேன் ஜீவானுக்கு ஒரு அம்மா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் டே சொல்கிறாங்க. நான் ஜீவானுக்கு ஒரு அம்மா கொடுப்போம் சரியா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி டே சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு
எனக்கு என்னலாம் சொல்கிறாங்க, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இவங்க அழுவக்கூடாது டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க வாழ மாட்டா சொல்லிட்டாங்க. செகண்ட் ஒரு ப்ராமிஸ் சொல்லிட்டாங்க, என்ன கேட்குறாங்க, நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற பாஸ்ன்னு நீ ஹாப்பி பார்த்து விட்டு எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், ஆனால் ட்ரூ லவ் கூட ட்ரூ கேர் கொடுக்க சின்னது கூட ஹார்ட் பண்ணதான் சொல்கிறாங்க டே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஓகே நான் ஹார்ட் பண்ண மாட்டேன் அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சரி குழந்தை என்ன பண்ணுறா சொல்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கான் பார்க்குறது அட்டே வந்துட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணி வீடியோ கால் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா பேபி தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஜிம் பண்ணி பேபி பார்த்துட்டு பயங்கர டே சொல்லிட்டு அப்பா வச்சுட்டு டே பார்க்குறதுக்கு ஆர்டராக சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் இருக்கா நான் பத்திரம் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் சாரி சொல்லி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. 2 days ஆஃப்டர் பேபிக்கு ஹெவி ஃபீவர். எனக்கு அது ஜிம்மோட வார்ம்னஸ் இல்லாமல் ரொம்ப அழுதுட்டு இருக்கு. இப்போ ஃபீவர் வந்துச்சு. டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஃபீவராக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, பேபி யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்க கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அம்மா பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மணி வெளிப்பாங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம போயிறாங்க. நானும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க அது இப்போ நம்ம டே வந்து பாசம் சொல்கிறாங்க. ஓகே புரியுது, அவங்க வந்து புரிஞ்சுருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு ஓகே கொஞ்சம் டேஸ் கப்பல் தான் இருக்கும் போக சொல்லிடுவாங்க சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ டே வந்துட்டு ஃபுல் பேபி அவர் கேர் பண்ணிக்கிறாங்க. எப்போ இப்போ சீரியஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க. அவரே ஆஃபீஸ் கூட்டிட்டு போகிறாரு. எனக்கு அது மாதிரி இருக்காங்க அப்படியே நம்ம பேபி தூக்குறாங்க கொஞ்சம் டே வந்துட்டு யாரும் கொடுக்கறதில்ல. மேக்ஸிமம் அவரே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு இப்போ யோசிக்கிறாங்க, நம்ம டேக்கு கண்டிப்பாக கால் பண்ணிட்டு தான் தப்பாயிரும். எனக்கு அவனுக்கு 100% மேரேஜ் ஆக போகுது. அப்புறம் ஆன்டிக்கு தெரிந்து ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணணும் சொல்லி ஜிம் முடிவு பண்ணுறாங்க. இவங்ககிட்டே நினைக்கிறாங்க ஜிம்மை வந்து செக் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். அப்போ தான் கரெக்டாக கண்டென்ட் வரும்போது மேட்ச் பிடிக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். எனக்கு ஏற்கனவே அந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்குது அவனுக்கு. எனக்கு அப்படி ஃபீலிங்ஸ் இல்லாமல் எனக்கு ஏற்கனவே கில்ட்னஸ் அதிகம் பேசாமல் இருந்தான். பேபி என்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டா. இவங்க வந்துட்டு வந்து ஜேகே ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு டே பேசக்கூடாது சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. 1 month ஆஃப்டர் இன்னைக்கு நம்ம டேக்கு வந்துட்டு ஒரு இப்படிக்கா பிராண்டட் அந்த பர்சன் பார்க்குறது டே பேபி தூக்கி தான் போயிருக்காங்க ஒரு பிளேஸ்க்கு. இப்போ அந்த பர்சன் உட்காந்து ரொம்ப தூட்டாக ஷை ஆகிட்டு அவங்க பேர் சொல்லிட்டாங்க ஜாங்கோசப் சொல்லிட்டாங்க. நம்ம பாருங்க அவங்க அப்பா வந்துட்டு வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு பேபி அடப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே அது சொல்கிறாங்க எனக்கும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா சொல்லிட்டாங்க. டேவும் சரி ஓகே நல்ல பர்சனாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. நம்ம டே வந்துட்டு அந்த பர்சன் பார்த்து ஒரு பிக்சர் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு நம்ம ஜிம்முக்கு அனுப்புகிறாங்க. அந்த பர்சன் ஓகே வாசி கேட்குறாங்க. இது யார்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நம்ம டே சொல்கிறாங்க இது எனக்கு ஃபேன்ஸே சொல்கிறாங்க. நம்ம ஜீவனுக்கு ஒரு அம்மா வர போகிறவங்க பேர் ஜோப்பு கேரக்டர் நல்லா இருக்குது சொல்லி பேர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேச பார்க்கும்போது தெரியுது ரொம்ப நல்லா பர்சனாக பார்க்க சொல்லிட்டு டே என் கூட சொல்லிட்டு ஓகேவா எனக்கு டைம் எடுக்கும். பட் வந்துட்டு அவங்க வந்துட்டு ட்ரூவாக வந்துட்டு லவ் கொடுக்கணும் சார் சொல்லிட்டாங்க. எனக்கு கம்மின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ண டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சொல்லிட்டாங்க. போட்டு ஓகே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைன் இப்போ நம்ம டே ஜேவோட மேரேஜ் 1 week ஆஃப்டர் நடக்குது. இவங்க டே வந்து பேசுகிறாங்க வெட்டிங் நைட் அன்னைக்கு. அவங்க பாருங்க ஜெவாப் சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்க சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் கொஞ்சம் டேஸ் பண்ணக்கப்புறம் சரியாயிடுச்சு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேவுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிடுறாரு. அந்த டேவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க ஜிம்முக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிம் அவங்க பாரு அவளை எப்போ ஹார்ட் பண்ணுறது ஓகேவா இந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஹார்ட் பண்ணக்கூடாது அழ வைக்கக்கூடாது அப்படின்னு டே ஜிம் சொல்கிறாங்க. டே ஓகே நான் பார்த்து தான் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன் டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு உன் லைஃப்பில் ஒரு பாசம் இருக்காங்க டே இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன் டெக்ஸ்ட் பண்ண நல்லா இருக்காது டே ஜிம் சொல்கிறாங்க. டே சாரி அதுக்கப்புறம் ஜெயிக்க கூடாமல் இருக்கணும் நம்ம ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பத்திரமா இருக்கே டே கேட்குறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வீடியோ கால் பண்ணுறா டே கேட்குறாங்க. ஜிம் அதை சொல்லிட்டாங்க. ஒரே டைம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம்மே ஓகே சொல்லிட்டாங்க. பட் வீட்டு வீடு கடன் போகிறாங்க. வந்து கடன் பண்ணிட்டு வீடியோ கால் பேசுகிறாங்க. அதான் லாஸ்ட் டைம் வீடியோ கால் பேச போய் கொடுமா ஜிம் பார்க்குறாங்க. கேட்கான்னு சொல்லலாம் சொல்லிட்டாங்க. பேபி வந்து பார்த்துட்டே குறுக்குன்னு பார்க்குது. அப்படியே கன்ஃபார்ம் ஜிம்முக்கு ரொம்ப டே சொல்லி கேட்கு உனக்கு ஒரு அழகான அம்மா கிடச்சிருக்காங்க ஓகேவா நம்ம அழகாக பார்த்துப்பாங்க நீங்கள் இடம் பத்திரமா இருக்கணும் சரியா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களுக்கு பத்திரமா பார்த்துப்பாங்க நம்புறேன் ஜிம் நினைக்கிறாங்க. என்னால் தான் உங்களுக்கு பார்த்துக்க முடியல ஆனால் அவங்க பார்த்துப்பாங்க ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. டே பார்த்துக்கிறாங்க. டே பார்க்குறேன் ஜிம் எல்லாரும் நீ ஆட முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற பேசாத டே சொல்கிறாங்க. எல்லாரும் நீ ஆட முடியாதுடா டே சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை கண்டிப்பாக ஜெயோ உங்களுக்கு பத்திரமா பார்த்துப்பாங்க ஓகே நீயே ஒன்டே ஒரு பிடிக்கும் நீயே ஃபாலோ ஆகிட்டு அவங்கள ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே அவங்க கூட ஒரு அழகான லைஃப் வாழணும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நம்ம கூட நடந்தது அந்த மெமரி சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. நினைக்கிறேன் நீ சொல்கிறாங்க ப்ளீஸ் எனக்காக ட்ரை பண்ண ஜிம் சொல்கிறாங்க. டே எதுவும் சொல்ல பார்த்துட்டு மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் தான் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஐ மிஸ் யூ ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஒரு கேஸு அவர் சொல்கிறாங்க. ஐ மிஸ் டூடா டே சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிம் ஃபோன் கட் பண்ணிட்டு பயங்கரமாக ஆடுறாங்க. இந்த பக்கம் டே ரொம்ப ஆடுறாங்க. அங்கே பாட்டு அம்மா ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பேபி பார்த்து சொல்கிறாங்க. பேபி ஜிம் டேவே பார்த்துட்டு இருக்கு அம்மா ஹாப்பியாக இருக்கட்டும் சரியா சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. எப்போ வரும்னு தெரியல ஆனால் அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அவனுக்கு மேரேஜ் ஆகும் அவளை எப்படி ஒரு பர்சன் வர போகிறாங்க எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே நினைக்கிறாங்க. இப்போ டேவிட வராங்க. டேங்க சொல்கிறாங்க அம்மா சொல்லிட்டு டே வெயிட் பண்ணுறாரு. இன்னும் சொல்கிறாங்க பாருட்டி நீ இது கூட இந்த ரூம் இருக்கு இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க ரூம் சின்னதாக இருக்குது சரியா அதனால கொஞ்சம் பெருசாக ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உனக்கு ஜெயவுக்கு எனக்கு நீ ஜெயவுக்கு ஒரே ரூமில் இருக்க போகிறீங்க இல்லையா
கொஞ்சம் ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஃபெசிலிட்டிஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். திங்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு அங்கே ஷிஃப்ட் பண்ணவா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறமா அவங்களோட திங்ஸ் எடுக்காது, ஓகே நானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாமே போயிட்டாங்க. இப்போ டே தம்பி இப்போ வேலைட்டு கொடுத்துட்டு உள்ள வராங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாமே நம்ம ஜிமின் எனக்கு இப்போ வெளியே நைட்டு வேறு ரூமில் நடந்துருக்கிறதுனால விஜய்க்கு அந்த ரூமுக்கு வரல. டே பார்க்குறாங்க அந்த ரூம் எல்லாமே ஜிமின் மெம்பர்ஸோட ரூம் எனக்கு அவங்க வாங்கிட்டு ஒவ்வொரு திங்ஸும் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ அதனால இந்த ரூம் கிளியர் ஆக வேணாம். இந்த ரூம் ஓட்டு போகிறப்ப கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த ரூம் வந்துட்டு அந்த பர்சன் ஸ்டே பண்ணக்கூடாது. எனக்கு அந்த ரூம் எனக்கும் ஜிம்முக்கான ரூம் அந்த மெம்பர்ஸோட இருக்க ரூம் சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. ஒரு பாக்ஸில் இந்த ரூம் இதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, அது லாக் பண்ணிடலாம் சொல்லிட்டு மொத்த திங்ஸை பேக் பண்ணுறாங்க. அந்த டைரி எடுக்கிறாங்க. இது லாஸ்ட் டே ஓகேவா, இந்த டைரி எடுக்கிற லாஸ்ட் டே இதுதான். ஏன்னா அப்படியே பர்சன் வந்திருக்காங்க. ஜிம்முக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பர்சனை நான் வந்துட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ரெடியாக இருக்கணும், சின்னதாக கூட ஹார்ட் பண்ணக்கூடாது. சரியா சொல்லிட்டு ப்ளே பார்க்குறாங்க. சின்ன மிஸ் யூ சொல்லிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து பேக் பண்ணுறாங்க. இதெல்லாம் எனக்கு சொந்தமான மெமரிஸ் ஓகேவா, இதெல்லாம் என் கூட இருக்கணும் ஆசைப்படுற ஸ்டாப் இப்போ வரைக்கும் இந்த திங்ஸ் என் கூட இருக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது பேக் பண்ணி ஒரு அந்த இடத்து மேலே அடிக்க வைக்கிறாங்க. இப்போ ஒரு மேடு வராங்க. தேங்க்ஸாக சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் சொல்கிறாங்க. அந்த திங்ஸ் கூட எடுத்துருப்பாங்க சொல்கிறாங்க. டேபிள் எடுத்துக்காங்க. ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துருப்பாங்க அந்த ரூமுக்கு. மற்ற எந்த திங்ஸும் இந்த மட்டும் எடுக்கல. இந்த ரூமை யாரும் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க சார் சொல்லிட்டாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த ரூமை லாக் பண்ணிட்டு போயிடாரு. எத்தனை வருஷமாகவும் அந்த ரூம் மேக்ஸிமம் யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்படி அந்த ரூம் வந்துருக்கு. இப்போ இப்போ சேவ் பண்ண அந்த டைரி அந்த டைரி அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே கண்ணு ஃபுல்லாக டேஸ் அப்படின்ட்டு அவங்க ஹார்ட் அவ்வளோ பிரேக் ஆகுது. ஏன்னா ஒரு பர்சன் அவர் இது பண்ணி ரொம்ப வருஷம் லவ் பண்ணுறாரு. பட் ஜேவப் எப்போ நம்ம டே மேட்ச் பண்ணி வந்திருப்பாங்களோ அந்த டேல வந்து இப்போனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உடனே லவ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு 6 months ஆஃப்டர் தான் ஃபாலோ பண்ணினாக்கா அது ரொம்ப ஜெனியாக இருப்பார். கேர் பண்ணியிருப்பாரு. எந்த கேட்டாலும் கரெக்டாக வாங்கி கொடுத்துருப்பாரு. ஜேவப் என்ன பண்ணாலும் சரி கிழிஞ்சு பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி டே வந்துட்டு கோவப்படவே மாட்டாரு. அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு. அதெல்லாம் நம்ம ஜேவ பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். லவ்வில் டீப்பாக ஆகிருப்பார். இப்போ ஜேவப் தான் நினச்சி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஜிம்மி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, எந்த ஒரு சுச்சுவேஷன் ஹார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஹார்ட் பண்ண வந்தீங்களா, இல்லை உங்கள் நேச்சுரல் தான் எனக்கு புரியல. எங்கள் எப்படி எங்களோட ஒரு லைஃப் அப்படி வாழ முடியுது. ஒரு பர்சன் கூட ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இது ஒரு பர்சன் கூட எப்படி உங்களால் சொல்லிட்டே ஜவ் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன ஒரு ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு 3 years தேவைப்படுச்சு. இல்லை 3 years தேவைப்படுச்சு. நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 4 years ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நீங்கள் 3 years வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட எடுத்து டைம் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டச் பண்ணி உங்கள் லைஃப்பை ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4 years தேவைப்படுச்சு. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு லைஃபை வாழ்ந்துருக்கீங்க. நீங்கள் ஆசைப்படும் லைஃப் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க தானே அப்படி சொல்லிட்டு ஜெவ் பார்க்குறாங்க. அப்போ நான் யார் உங்கள் லைஃப்பில், நான் எதுக்காக சொல்லிட்டு உங்கள் மனசு உங்கள் மைண்டில் அவன் தான் இருக்கேன். அப்போ நான் யார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ் கேட்குற நினைக்கிறாங்க. அதுவும் ஜிமின் எதுவுமே தெரியல. வினசன் மாதிரி பேச வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஜெக்கிவை லவ் பண்ணிட்டு அந்த லவ் வந்து அவங்க லவ் பண்ணி இங்கே அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் உங்கள் கூட ஒரு லைஃபை வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்று எவ்வளோ ஒரு அஷேம்டான திங்ஸ் இது எப்படி அவள் பண்ணா, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்பில் எடுத்துக்க முடியல. எப்படி இந்த மாதிரி இந்த வாழ்க்கை இந்த மாதிரி பசங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அவங்க பார்த்தது கூட எப்படி உங்களுக்கு வாழ முடியும் லைஃப் முன்னாடி நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வரைக்கும் லவ்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க. நாங்கள் எவ்வளோ டைம் கூட லவ்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் ஒரு டைம் கூட ரிப்ளை பண்ணதே இல்லை. அதுக்கு அது மீனிங் எனக்கு புரிஞ்சு ஏன்னா உங்கள் லவ்ன்றது எப்போ உங்கள் ஜிம்முக்கு மட்டும்தான் எனக்கு இல்லை. சுட்டே பார்க்குற ஜெவ் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறாங்க ஜிம்மில் எப்படி ஒரு குழந்தை பெற்று ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு அவன் அந்த குழந்தைய உங்கள்கிட்ட விட்டுட்டு இன்னொரு லைஃப் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு 2 குழந்தைங்க பெற்று ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏதோ லைஃப்பில் எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி வாழ முடியுது, ஒரு கில்ட்டினஸ் இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவப்பில் எதுக்கு அவங்க 2 பேர் பார்க்குற அப்படி ஒரு கோபம். அந்த ஜெவப்புக்கு அந்த டைரி அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அப்படி ஒரு கோபம் வருது. ஒவ்வொரு கிஃப்ட்டையும் பார்க்குறாங்க. எதுவுமே தப்பாக ஷேர் பண்ண கிஃப்ட் தானே இதெல்லாம் உங்களுக்கு ஜிம் கொடுத்துருக்காங்க. அந்த திங்ஸ் கூட உங்களுக்கு போட முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லை உங்களுக்கு திங்ஸ் அப்படி டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜெவ் பார்க்குறாங்க. அவருக்கு டே நினைக்கிறப்போ ரொம்ப கோவம். இப்போ ஒவ்வொரு விஷயம் நினச்சி பார்க்குறாங்க. ஒவ்வொரு டைமும் ஃபேமிலி டின்னர் போனது அப்புறமேட்டே வந்து ஜெவ் ஜிம் ஒரு கேப் பண்ணி பார்க்குறது அவரே நோட் பண்ணி பருவத்தில் அத்தை பையன் மாமா பையன் பாசம் போல அப்படி கூட நினச்சிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ சூழ்நிலை அவன் மனசு இருக்கிற ஜிம் மட்டும்தான் இல்லை, உனக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம் இல்லை. அவன் பத்திரமா இருக்கணும், அவளை எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு. அப்படி தானே சொல்லி ஜெவ் பார்க்குறாங்க. அவளை எடுக்க முடியல. எப்படி ஜிமின் உன்னால் ஒரு பர்சன் பிடிச்சிட்டு அச்சீவ் பண்ண முடியுது. உன்னோட ஜங்குக்காக நீ ஜங்கை லவ் பண்ணியிருக்கு. நீ ஜங்கை லவ் பண்ணி அவனை சீட் பண்ணிட்டு டே கூட ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்கு. ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அந்த குழந்தை வந்துட்டு இங்கே தான் இருக்குது. நீ எப்படி ஒரு பர்சன் வாழ முடியும் உன்னால் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ் எடுத்துக்க முடியல. இப்படி ஒரு பர்சன் இருக்காங்களா அந்த மாதிரி அவங்க முடியுமா சொல்லிட்டு அவரை தாங்கிக்க முடியல. வரல அவரோட தேவை ரொம்ப லவ் பண்ணி பாருங்க. ரேசாக லவ் பண்ணுவாங்க ஜெயப்பு. ஆனால் இன்றைக்கி நினைக்கிறாங்க நான் ஒன்றும் ஒரு பர்சனை லவ் பண்ணேன். எப்படி வச்சுட்டாரா நீ, அது எப்படி உனக்கு இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க முடியுது. உனக்கு ஒரு பர்சனை ஒன் சைட் இப்போ ரேசன் லவ் பண்ணுவியா, இவ்வளோ லவ் பண்ணி அவனுக்காக என்ன பண்ணுவியா. அவனுக்கு லிவரே கொடுத்துருக்க, ஒரு ½ லிவர் நீ கொடுத்துருக்க. உனக்கு எல்லாமே அவன் மேலே அவ்வளோ ரேஸ் லவ் உனக்கு ஜெவ் கிடைக்கிறாங்க.
ஸோ அவன் எல்லாத்தையும் இருக்கவே மாட்டியான்ற மாதிரி ஜெவ் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஹாப்பினஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவ் பார்த்து நினச்சி பார்க்குறாங்க. அப்படின்னு டைஜஸ்ட் பண்ணி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவர் ரீட் பண்ணது ஒவ்வொரு வேர்ட்ஸு அவன் வாழ்ந்த வாழ்க்கை அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவன் கேட்டால் நீ மொத்தத்தை விட்டு கொடுத்துருவில்ல, இவங்க உயிரை சேர்த்துக்கிட்டு விட்டு கொடுத்துருவில்ல. ஸ்டே பார்க்குறாங்க. எனக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு லவ் இல்லை. அவங்க எல்லாம் சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறவங்க ஜெவ் பார்க்குறவங்க ஒரு பாசம் அந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா, ஒருத்தவங்க ஒன் சைடில் ஒரு பாசம் லவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவுக்கு அவ்வளோ கோவம். இத்தனை வருஷம் லவ் பண்ணுறேன், இவ்வளோ வருஷமா அவங்க கூட வாழ்ந்துருக்காங்க, எனக்கு தெரியல, எதுவுமே தெரியலையே, கண்மூடித்தனமாக அவங்க கூட நம்பியிருக்கேன், அவங்க கூட வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. நீ எனக்கு பிகர் சீட் பண்ணிருக்கல, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு மிகப்பெரிய க்ரோத்தை பண்ணியிருக்கல. அந்த குழந்தை உனக்கு பிறந்த குழந்தை, ஆனால் அது அடாப்டட் பேபி சொல்லிட்டு நீ வச்சிருக்கு. ஆனால் அது உனக்கு பிறந்திருக்கு அந்த ஜெமின்னு சொல்லிட்டு எப்படி அவனால் இருக்க முடியுது, அவன் எப்படி ஒரு லைஃப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், எப்படி ஒரு பர்சன் கூட வாழ முடியுது, அவனால இது ஒரு கில்டினஸும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி எப்படி சொல்லுங்க. ஜெவுக்கு எடுத்துக்க முடியல, ஜெமின் மேலேயும் டே முடியும் அப்படி ஒரு வெறுப்பு நம்ம ஜெவுக்கு பார்க்குறாங்க. ஜஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடச்சிருக்கு இன்றைக்கி, அதே மாதிரி உங்களுக்கும் என்னோடய வெட்டிங் டே அனிவர்சரி அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க ஏங்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜெவ் பார்க்குறாங்க. நீங்கள் பண்ண மொத்த அஷேம்ட் திங்ஸும் சரியா நானும் ரிவீல் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்ட்டு ஜெவ் பார்க்குறாங்க. நீங்கள் எது வரைக்கும் எதாவது ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கீங்களோ, எப்படி நல்லா உங்களுக்கு மற்றவங்க வேஷம் போட்டுருக்கீங்களோ, எப்படி ஆக்டிங் பண்ணுறீங்களோ அந்த ஆக்டிங் பற்றி நான் உடைக்கிறேன் சரியா சொல்லிட்டு ஒரு ரியல் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவுக்கு அந்த டைரி பார்க்குறாங்க. அப்படி ஒரு கோவம், அப்படி பல்ல கட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் கண்ணு டியர்ஸ் அந்த பெயின் ஏற்றுக்க முடியல வரல. நம்ம லைஃப்ல மன்னிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு எப்படி அந்த ஜெவ் தன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அப்படியே வந்து மேலே வச்சுட்டு மேலே சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ 2 days ஆஃப்டர் வந்து பக்கம் நம்ம டேபிள் வந்து பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க வீட்டில் எல்லாமே எழுவாங்க. ஏன்னா எப்போவுமே அவங்க வந்துட்டு டேபிள் வெட்டிங் சொல்லி மேலே சொல்லி பண்ணுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. அது இந்த பக்கம் நம்ம ஜேகே வீட்டில் பார்க்குறோம். ஜேகே ஃபார்ம் ரெடி இருக்காங்க. ஜிம் பார்க்குற போய் அவங்க மாசிட்டாங்க. நம்மளோட இன்டர் மீட்டிங் இது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க அப்படி அமைச்சிட்டாங்க. சரி ஓகே பேர பட்டினா சொல்கிறாங்க. சரி ஓகேடா நீ வந்து அம்மா வீட்டுக்கு பேர சொல்லிட்டாங்க. ஓகே நான் போயிட்டு அம்மா வீட்டில் போகிறேன், எனக்கு பேபி சாங்க போகிறது மெயின்டைன் சொல்ல முடியும், நடக்க தனியாக பார்த்து முடியும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே இது ஆஃபீஸுக்கு போகிறா சரி அப்படி அங்கே தான் கரெக்டாக இருக்க சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா கூட போயிடுவேன், அப்பா கூட வந்துருவேன், அம்மா வந்து பேபிஸை பார்த்துப்பாங்க சொல்லிட்டாங்க. ஜங்ஷன் சொல்லிட்டாங்க. டேடா சொல்லிட்டாங்க. பாரு அம்மா தொந்தரவு பண்ணக்கூடாது ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே டேடா நாங்கள் பத்திரமா இருக்கிறோம், நீங்கள் வரும்போது அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே கிட்ட வந்து ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஓகே ஜேக்குங்கக்கா அதெல்லாம் போயிட்டு வா சொல்லிட்டாங்க. ஓகே பாய் சொல்லிட்டு ஜேகே போயிடுறாங்க. அதுக்கும் பேபிஸ் தான் நைட் ஆண்டி போகிறாங்க. ஆண்டி சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்க 1 வீக்கு ஜேகே வந்து ஃபால் மீட்டிங் போயிருக்காங்க. ஆண்டி நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன் சரி ஓகே பாப்பா 4 லீவ் எடுத்துக்கிறாங்க போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் தான் போகலாமா சொல்லிட்டு ஜங்ஷன் கூட்டிகிட்டு நம்ம ஜிம்முக்கு டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அப்பா என் பையனும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் வீடியோ காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அனுப்பிச்சு பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும் சொல்லிட்டாங்க. அதுக்கே நான் வந்து வேலை போய்ட்டு குக் பண்ணுவேன், ஏன்னா என் கிராண்ட்ஸ் வந்து இதெல்லாம் கேட்டே இருப்பாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அதில் சொல்லிட்டு அவர் ஜிம்முக்கு சொல்கிறாரு. இப்போ போயிடலாம் ஜிம் பார்க்குறாங்க. மாசிட்டாங்க என்ன பார்த்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் ஒர்க் பார்க்குறேன் நீங்கள் சொல்லிட்டேன் நான் பார்த்துக்க பேபி இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க லேப்டாப்பில். இப்போ நம்ம நான் ரம்ஜன் உட்காராங்க. ஜிம்மே சொல்லிட்டாங்க. டேட் சொல்லிட்டாங்க நீ ஹாப்பியாக இருக்கலாம் சொல்லிட்டாங்க. நான் ஹாப்பியாக இருக்கேன் டேட் ஜிம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரம்ஜன் ஜிம்மில் ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. எனக்கு அவரோட விஷயம்னாக்கா ரம்ஜனுக்கு எப்போ ஜிம்மே ஹாப்பியாக இருக்கும். ஜிம் சின்ன ஹாட்டான கூட ரம்ஜன் ஜிம்மும் நம்ம ஜிம் தாங்கவே மாட்டாங்க. அதனால தான் போச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேபிஸ் தான் நம்ம ஜிம்மு கூட பயங்கர ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கிராண்ட்மா அசிஸ்டன்ட்டாங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க எத்தனை நிமிஷம் இருக்காங்க கிராண்ட்மான கூப்பிடுறாங்க ஜிம்மானு கூப்பிடுங்க சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏன்டா ஆசைட்டாங்கம்மா அவங்க ஜிம்மானு கூப்பிடும் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு கிராண்ட்மாவை பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கீங்க ஜிம் திட்டுறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் தான் வந்துட்டு ஓகே ஜிம்மா நான் அப்படியே கூப்பிட்றேன் அம்மா சாரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு கேட்குறாங்க அம்மா உங்களுக்கு உங்கள் அம்மா பிடிக்கும் லேடா பிடிக்குமா சொல்கிறாங்க. 2 பேரும் கூட பிடிக்கும், ஆனால் அம்மா மேலே எக்ஸ்ட்ரா லவ் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு ரொம்ப செல்லம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஜிம் வந்து ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஒரு சென்டர் நல்ல விஷயம் நல்லா சொல்லிட்டு வரும். இப்போ அவங்க பேபிஸ்க்கு வந்து ஜிம் மேலே பயங்கர பாசிட்டிவ் ஆகும். இப்போ பேபிஸ் வந்து ஜிம்மு கூட ப்ளே பண்ணிருக்காங்க. நைட்டு நம்ம ஜிம் மேலே பார்த்துருக்காங்க. 2 பேர் தட்டி கொடுத்துருக்காங்க. 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அங்கே தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறோமா நீங்கள் டேட்டா கொடுத்துருங்க மாசிட்டாங்க. டே நான் இருக்கேன்டா எனக்கு கிராண்ட் சன் கொடுத்துருவோம் ஆசையாக இருக்குது சொல்லிட்டாங்க. சரி மாசிட்டு சரிம்மா சொல்லிட்டு ஜிம் பேபிஸ் நாலு போனா தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் ஜிம்மில் அச்சோ ட்ரெஸ்ஸை போடுங்க ஜிம் சொல்லிட்டாங்க. பேபிஸ் தான் போட மாட்டோம் சொல்லி டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸை போடுங்க சொல்லிட்டாங்க. நம்ஜின்ப்பா நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே இருக்கீங்க, எனக்கு என்னோட ஜெகே எங்கள் அப்பா அப்படி தான் வேட்டிட்டு பாரு அம்மா ஒரு ஸ்வீட்டு சரியா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. அங்கே பாரு பையன் கற்றுட்டு ஒரு ஸ்வீட்டாக இருக்கா சொல்லிட்டு நம்ம நம்ஜின் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்டா டெய்லியும் பையன் இப்படி கஷ்டப்பட்டுருந்தா கேட்குறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவோம் எங்கள் அம்மா சொல்லிட்டு எங்கள் அம்மா திட்டவே மாட்டாங்களே எங்கள் டேடா மட்டும் தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லிட்டாங்க. நீங்கள் சேட்டை பண்ண திட்டாமல் கொஞ்சம் அவங்களா சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிட்டாங்க. ட்ரெஸ்ஸை போடுங்களா சொல்லிட்டாங்க. பையன் பேபிஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்லிட்டாங்க மா சொல்லிட்டாங்க பேபிஸ் நான் போய் ட்ரா பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டீங்களா மாமா நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி மாஸ்டர் இப்போ ஜின்னும் நம்ம ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. ஜின்னு ஃபுட்டு சர்வ் பண்ணுவோம். நம்ம ஜிம்மி சாப்பிட்றாங்க. பேபிஸ்க்கு ஜின்னு ஃபுட் ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ணிட்டு சரி ஓகே நீ ஆஃபீஸ் போ ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்ஷன் மதெல்லாம் போகணும் ஜிம்மா கூட ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே நம்ம பாய் சொல்லிட்டாங்க. ஃபைனில் நம்ம ஜிம்மியும் ஆஃபீஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜின்னு தான் பேபிஸ் கூட்டிட்டு ஸ்கூல் போகிறாங்க. அவங்க அம்மா சின்ன வயசு ட்ராப் பண்ணி இப்போ உங்களை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அவர். இப்போ ஈவினிங் டைம் 3 o'clock பண்ணிட்டா. அப்போ நம்ம நம்ம ஷூ ஆட்டி ஜிம் 3 பேரும் ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டேக் ஒரு கால் டே பார்க்குறாங்க. ஏதோ கால் பார்க்குறாங்க பார்த்தா
ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இது ஜீவான் ஸ்கூல் ஆச்சு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ நம்பி பார்த்தா சொல்கிறாங்க 1 செகண்ட் சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் ஜீவான் அப்போ தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜீவான் அப்போ தான் என்னாச்சு கேட்குறாங்க. நாங்கள் ஜீவான் ஸ்கூலில் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. தெரியும் சொல்லுங்கள் சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் பையனுக்கு சொல்லிட்டாங்க உடனே ஸ்கூலுக்கு வரணும் சொல்லிட்டாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அதை சார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க உங்கள் பையன் கொஞ்சம் ஹெட்டில் அடிபட்டுருக்கு உடனே நீங்கள் வர முடியுமா கேட்குறாங்க. இந்த பக்கம் டேக்கு பேக் ஆகுது என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு ஜிம் மட்டும் எந்திருக்காங்க என்ன சொல்லிட்டு இப்படியே தான் நான் வர ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் சொல்லிட்டு ஜீவானுக்கு ஹெட்டில் அடிபட்டுருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க ஸ்கூல் அடிபட்டு ஃபோன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் பார்க்குறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்துருக்காங்க. ஜிம்முக்கு பயங்கர பேனிக் ஆகுது. அவள் பார்த்துருக்கான். அவரோட இப்படினாக்கா டக்குன்னு எமோஷனல் வேலை காட்டவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கா. குழந்தைக்கு என்ன ஆச்சு சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜீவன் நம்பிச்சு அட்டே நாலு ஸ்கூல் ரீச் ஆகிட்டாங்க. ஜிம் ஓடுறாங்க. ஜீவான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜீவான் டக்குன்னு ஜிம்மில் பார்த்துமே எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்க. அவன் இப்போ ஜிம்மில் பார்த்துமே பார்க்குறான். அப்போவே பார்க்குறேன் நம்பிச்சு ஜீவானை பார்த்துட்டு நம்ம ஜீவன் அமைதியாக இருக்கான். ஜிம் பாருங்க ஜீவான் என்னாச்சு உனக்கு சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகாக்கு ஷாக்கியாக இருக்கு. எனக்கு ஜீவான் வந்துட்டு ஜிம்முக்கு மேலே கொஞ்சம் எப்படினாக்கா நல்ல ஒரு பாண்டிக்கு இருக்குன்னு தெரியும் அவருக்கே. எனக்கு ஜீவான் வந்து இன்ட்ரோவர்ட் இப்படி யாரும் அதிகம் பேச மாட்டான். நல்லா படிக்கிற பையன் நல்லா பிரில்லியன்ட். ஆனால் யாரும் பேச மாட்டான் அதிகமாக. ஜிம்மிட்டு கூட கொஞ்சம் கஃபர்டாக பேசுவேன். எனக்கு அந்த ஃபேமிலி டின்னர்லாம் அவர் பார்ப்பார். எப்போவுமே நம்ம ஜிம்மிட்டு பேசுகிறோம். ஜிம்மிட்டு கொஞ்சம் கஃபர்டாக பார்த்துருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் உள்ள அழகாக பார்க்க அவருக்கு கஷ்டமாக இருக்குது. பாரு உள்ள சொல்கிறாங்க ஜிம் தான் ஏதாச்சும் செல்லும் ஏதாச்சும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜீவன் தான் அது சொல்கிறாங்க என்னாச்சு தங்கம் சொல்லி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜீவானை ஜிம்மில் பிளட்டு போயிடுச்சு. ட்ரெஸ்லாம் பார்க்குறோம் பிளட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம் பாருங்கள் என்ன நினச்சி ஜிம் தான் கத்துறாங்க. பிஸ்கட் டைப் பார்க்குறாங்க என்ன நினச்சி கேட்குறாங்க. சார் சொல்கிறாங்க சொல்லுங்கள் நினச்சி கேட்குறேன் என்ன நினச்சிட்டு கேட்குறாங்க. சார் நான் ஆக்சுவலாக வந்து ரிசல்ட் ஆசிட்டாங்க. ஆமாம் ஜீவானுக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஜீவான் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு அவன் ஜீவான் தான் ஃபஸ்ட்டு ரேங்க் வந்திருக்கான். செகண்ட் ரேங்க் வந்து பையனுக்கும் ஜீவானுக்கும் போய் ஆகாது. அந்த பையன் போய் பிலி பண்ண ட்ரை பண்ணுவான் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வர ட்ரை பண்ண முடியல. ஜீவான் ஃபஸ்ட் ப்ரைஸ் பிடிச்சதுனால கொஞ்சம் கோவம் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க பாருங்கள் எங்கள் ஜீவான் சண்டை போட மாட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் சார் இப்போ ஜீவான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் கொஞ்சம் கோவமாயிட்டான். அதில் கொஞ்சம் ஃபைட் பண்ணி புஷ் பண்ணியிருக்கான். அதுதான் ஜீவானுக்கு கீழே இந்த ஹைட் அடிப்படிச்சு சொல்கிறாங்க. இப்போ பிளட் அதிகமாக போயிட்டு சார் நாங்கள் ஃபஸ்ட் ரேங்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கலாம். அந்த பையன் எங்காவது ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்க்குறாங்க பாருங்க சரி புரியுது உங்க கோவம். நான் பிரின்சிபல் சார் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த பையன் அப்ரோச் கேட்பான்னு சொல்கிறாங்க. அப்ரோச் கேட்டால் சரியாயிடுமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க பாருங்க என் பையனுக்கு சொல்கிறாங்க பாருங்க சார் ஃபஸ்ட் பேபி கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க நாங்கள் கண்டிப்பாக பேசுகிறோம் ஓகேவா. கண்டிப்பாக ஸ்கூல் சொல்லேருந்து நாங்கள் வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் சார் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் பேபி தூக்க சொல்கிறாங்க. அப்புறம் டக்குனு பேபி தூக்குறாங்க. போய் நான் நம்பி ஜிவா ஜிம் நிறைய பேர் ஸ்கூலுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வராங்க அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் ஜேவ் போய் நான் போயிட்டு ஜேவுக்கு வந்து மிஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் இன்ஃபார்ம் பண்ணலையா. அப்போ ஜேவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கிளாஸ் மிஸ். அது பக்கம் ஜேவுக்கு வராங்க. ஜேவுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஜின்னு நம்ம ஒய்யன் எல்லாருமே விட்டாங்க. எல்லாருமே பேபிஸ் பிக் பண்ண ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதே ஸ்கூல் தானே ஓகேவா. இவங்க ஃபஸ்ட்டு போயிருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஒரு ஹாஃப் இவங்க போய் ரீச் ஆகுறாங்க. அப்படி ஒரு விஷயம் தெரிய வருது. எல்லாருமே ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ டேபிள் அம்மா வந்துருக்காங்க. என்னாச்சு பண்ணி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் அழுத்திருக்காங்க. ஜிம்முக்கு ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமா இப்போ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அப்படியே கம்ஃபர்ட் பண்ண முடியல அவரால். எனக்கு இப்போ நம்ம சுகராக இருக்காங்க. நம்ம சுகர் பார்க்குறேன் இங்கே பாருங்க தெரியும் ரொம்ப சென்சிட்டிவ் ஜீவன் மேலே பாசம் சொல்லி புரியுது ஓகே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை சுகர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஓகே அழகாக சொல்லிட்டு சுகரை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க மாசம் ஜிம்மில் அழுறாங்க ஒன்றும் ஓகேவா ஏன் தாங்க அழகாக சொல்கிறாங்க. ஜீவனுக்கு அடிப்படிச்ச மாதம் ஒன்றும் சரியாயிடும் ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வயிறு டக்கு ஜேவ் பார்க்குறாங்க. ஜேவ் பார்க்குறீங்க அவருக்கு டக்குன்னு வீட்டில் தான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. எனக்கு ஒரு அழகாக கம்ஃபர்ட் பண்ண நினைக்கிறாரு. கம்ஃபர்ட் பண்ண முடிய பேர் இருக்காங்க அதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஜோ அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டாக்டர் விடுறாங்க பாருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு மேபிக்கு பிளட் நல்ல லாஸ் ஆகிருக்கும் போல சொல்கிறாங்க. ஓகே அதனால் பிளட் கொடுக்கணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க பிளட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவர் அதாவது பேபி பிளட் கொடுப்பது ரொம்ப ரேர் தான். அதனால் வெளியே கிடைக்காது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன பிளட் கொடுத்து தான் டாக்டர் சொல்கிறாங்க. உங்களோட தான் சொல்கிறாங்க. என்ன பிளட் கொடுத்தா நீங்கள் என்னோட எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க யூஎஸ்ல பிறந்தப்போ பிளட் அதாவது பிளட் ஆகி பார்த்துருப்பாங்க. அப்போ ஜிம்முக்கு பேபிக்கு தான் சேம் பிளட். அப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க நான் கொடுக்குற டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற நல்ல பேர் நம்ம ஃபேமிலியாக இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் கொடுக்குறே சொல்கிறாங்க. நான் கொடுக்குற மாஸ்டர் டாக்டர் தான் சொல்கிறேன். டாக்டர் சார் நீங்கள் வாங்க சார் கூட்டிட்டு பாருங்க ஜிம்மில் டாக்டர் நம்பிச்சிருக்க மாதிரி போவோம். ஜீவ போட்டு அப்படியே போவோம் அது பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம மைண்ட் பார்க்குறா நல்ல வேலை நம்ம ஜீவனை வந்துட்டு நம்ம ஜிம் பிளட்டாக இருக்குது இல்லைக்கா பாவனை ரொம்ப கஷ்டம். எனக்கு நம்ம ஃபேமிலி சேர்ந்த குழந்தை இல்லையா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. நம்ம ஃபேமிலி சேர்ந்த குழந்தை இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு அது அடாப்டர் பேபி தானே சொல்லி மைண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் கேட்கறப்போ ஹார்ட் பெயினாக இருக்குது அப்படி அமைதியாக இருக்கிறதுக்கும் ஜெவ அப்படி முறைச்சு பார்க்குறேன் எல்லாரையும். இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன் ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாங்க பாருங்க எதுக்காக இவ்வளோ பேர் இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் ஜங்கி தான் ஜிம்மா எதுக்கு அம்மாவோட பேருக்காங்க சொல்கிறாங்க. பாடுத்தாங்க ஜீவன் நான் கடிப்பட்டுக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லுங்க பிளட் கொடுக்க போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஏமா ஏன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாத்தாங்க அவங்கள குழந்தைல ஒரே பிளட் அவங்க 2 பேருக்கும் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க அவங்க 2 பேருக்கு ஒரே பிளட் இருக்கு அதனால தான் கொடுக்குறாங்க. சரியா குழந்தைல தப்பா சொல்லக்கூடாது சரியா தப்பா அந்த மாதிரி பேசக்கூடாது தப்பு சொல்லி சின்ன சொல்கிறாங்க.
அப்புறம் இந்த பேபிஸ் பார்க்குறவங்க ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க சரி சரி உங்கள் அம்மா சரியா உங்கள் அம்மா தான் பிளட்டு கொடுக்குறாங்க ஓகேவா அடுப்பட்டுக்கு அண்ணாக்கு சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் பிளட்டு கொடுக்குறது நல்ல விஷயம் ஓகேவா சொல்கிறாங்க வீடை சர்வ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லி சொல்கிறாங்க பேபிஸ் பார்க்குறவங்க அதை சொல்கிறாங்க இப்போ நர்ஸ் தான் பார்க்குறாங்க பாருங்க சார் இவ்வளோ பேராக கூட ஓகேவா இவ்வளோ கூட வேணா நீங்கள் போங்க சொல்கிறாங்க எனக்கு டாக்டர் வந்து பார்த்து திட்டுவாங்க இவ்வளோ க்ரௌடாக இருப்பீங்க சொல்லி கேட்குறாங்க இப்போ ரம்ஜி பார்க்குறாங்க ஆமாம் கரெக்ட் இவ்வளோ பேர் இருக்க தேவையில்ல சரியா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க நம்ஜின்னு சொல்கிறாங்க நம்ஜின் அங்கிள் சொல்கிறாங்க நம்ஜின் பார்க்குறாங்க சொல்லி ஜெயப் சொல்கிறாங்க சார் ரம்ஜன் கேன் கூப்பிட்டுருப்பாங்க இப்போ ரம்ஜன் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இல்லை அது சொல்லிட்டு அண்ணா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜோவா பார்க்குறாங்க இல்லை ஜோவா பேர் ரொம்ப சின்ன பையன் நீங்கள் இருக்க வேணாம் ஜவாப் சொல்கிறாங்க இப்போ என்ன பார்க்குறேன் அதே எப்படி அவர் தான் அம்மா அவர் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் கேட்குறாங்க சின்ன பார்க்குறாங்க ஆமாம் வந்து அம்மா ஜிம் பிளட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இருக்கட்டும் ஓகேவா டேவும் ஜவாப் பார்த்துப்பாங்க ஓகே நம்ம போகலாம் சொல்கிறாங்க இப்போ ஜங்ஷன் பார்க்குறேன் அம்மா கூட்டிகிட்டு போகலாம் சொல்கிறாங்க இல்லை மம்மி பிளட் கொடுத்துட்டாங்க ஓகே வர முடியாது மம்மி பிளட் கொடுத்ததுக்கப்புறம் வருவான் சரியா நம்ம போகலாமா சொல்கிறாங்க நம்பிட்டு பார்க்குறேன் நீ பேபிஸ் கூட்டிகிட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இந்த பக்கம் சின்ன வந்துட்டு வாங்க போகலாம் சொல்லி கூட்டிகிட்டு போயிடாரு பேபிஸா இந்த பக்கம் ஏன்னு பார்க்குறேன் சுகா நான் கிளம்ப சொல்லிட்டாங்க நான் வரேன் சொல்லி கொஞ்சம் சுகா அவங்க ஒய்ஃப் கூட்டிட்டு குழந்தை கூட்டிட்டு போயிடுறாங்க இப்போ ஜெயவுக்கும் நம்பிச்சும் பேபிஸா இவங்க மட்டும் இருக்காங்க இப்போ நம்ம நம்பி ஒன்றும் இருக்கலாம் சரியா நினச்சி சொல்கிறாங்க ஓகே அங்கிள் சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு பஸ் வந்து வராங்க அவங்க சொல்லி கூப்பிட்றாங்க திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா டேவோட அம்மாவை அப்பாவும் அப்பா அம்மா சொல்கிறாங்க இப்போ நம்ம டேவோட அம்மா விடுறாங்க என்னப்பா செய்யும்பாங்கிறா விஜயவானுக்கு சொல்கிறாங்க அது அம்மா சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க அடிப்பட்டு சொல்கிறாங்க யாரையும் கிராண்ட் சார் புஷ் பண்ண கேட்குறாங்க அது அப்புறம் பார்த்துட்டு அம்மா சொல்கிறாங்க இப்போ எங்கள் பேபி சொல்கிறாங்க அது பேபிக்கு ரொம்ப அடிப்பட்டுருக்கான் பிளட் நிறைய போயிடுச்சு போல அதை வந்துட்டு நம்ம ஜிம் பிளட் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஜெயப்படாமல் பார்த்துருக்காங்க டேவோட அம்மா ரொம்ப அழகாங்க அவங்க முன்னில் வளாதீங்க சரியா சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க அழகாக கவுண்டில் சரியா சொல்கிறாங்க இல்லை நம்பிச்சா பாவண்டா குழந்தை ரொம்ப இன்ட்ரோட் யாரும் பேச மாட்டா யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேன் தெரியுமா அவ்வளோ சமத்தார் பண்ணா சொல்கிறாங்க எனக்கு புரியுத கவுண்டில் ஒரு தோற்றம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எந்த ஒரு பையன் புஷ் பண்ணா கண்டிப்பாக அந்த பையனுக்கான பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குழந்தை தப்பு பண்ணாது ஏன் கிராண்ட் சார் ஹார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜெயப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே சொல்ல ஒரு அமைதியாகவே இருக்காரு இப்போ ஒரு 2 hours போகலாம் 2 hours சாப்பிட்டு தான் ஜிம் ஃபுல்லாக பிளட் கொடுத்து முடிக்கிறாங்க இப்போது ஒரு நர்ஸ் பார்க்குறாங்க இங்கே பாருங்க சார் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பிளட் கொடுத்துருக்காரு ஜூஸ் குடிக்க மாட்டாரு சொல்லிட்டு எனக்கு ஜூஸ் குடிக்க மாட்டாரு எனக்கு அவர் வந்துட்டு ரொம்ப எமோஷனாக இருக்காரு நினைக்கிறேன் சொல்கிறாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க ஜிம் தான் ஜீவனோட அம்மா நினச்சிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சொல்லியா இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க ஜூஸ் குடிக்க மாட்டாரு ஓகேவா நீங்கள் சொல்கிறீங்களா சொல்லி கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க ரொம்ப வீக்காக இருக்காரு சொல்லுவோம் டக்குன்னு நம்பி பார்க்குறாங்க கொடுங்க சொல்கிறாங்க அப்புறம் டே பார்க்குறாங்க அங்கிள் நான் கொடுக்கவா சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நான் கொடுக்குறேன் சொல்லி நம்பி வாங்கிட்டு வராங்க டே பார்த்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஜேவ் கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஜிம் ஜிம் சொல்லிட்டாங்க டேட் சொல்லிட்டாங்க பார்க்க ஜூஸ் கொடுத்துட்டாங்க டேட் எனக்கு வேணா சொல்லிட்டாங்க ஏன் சொல்லிட்டாங்க இல்லை வேணாங்க பாருங்க பிளட் கொடுத்துருக்கா ஓகேவா நீ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருங்களா குறி சொல்லிட்டாங்க வேணா டேட் சொல்லிட்டாங்க நம்பிடா டேட்டே விட மாறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜேவ் பெறாமல் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பக்கத்து பெட்டில் நம்ம பேபி படிச்சிருக்கு இந்த பெட்டில் நம்ம ஜிம் இருக்காங்க ஜிம்முக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஃபேஷன் ட்ரெஸ் தான் போட்டுட்ருக்காங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஆண்டி சொல்லிட்டாங்க ஜூஸ் கொடுத்தாங்க சொல்லிட்டாங்க இல்லை ஆண்டி சொல்லிட்டாங்க குடிப்பா ஜூஸ் கொடு பிளட் கொடுத்துருக்காங்க ஜூஸ் குடிப்பா சொல்லிட்டு இப்போ அதேயோட அம்மா வந்துட்டு ஃபீட் பண்ணிவிடுறாங்க குடி சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாங்க இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க அம்மா என் அக்கா சொன்ன கேட்பி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஜிம் பிடிச்சிருக்காங்க ஒரு கண்ஃபுல்லாக டேஸ்ட் இருக்குது இப்போ ஜிம் டேவோட அம்மா தான் அழக்கூடாது டேஸ்ட்டில் வாய்ப்பு பண்ணி விடுறாங்க அது ரொம்ப கஷ்டமாக கொண்டு சேர்த்துட்டாங்க அவங்க திரும்பி பார்க்குறாங்க ஜோக்கு தான் நின்றுருக்காங்க வழி அமைதியாக இருக்காங்க ஜோக்கு இப்போ கையில் வச்சுக்கிட்டு காலையில் கொஞ்சம் கூட அந்த எதுவுமே இல்லை அப்படியே ஒரு கோவம் மட்டும் எதுவும் மற்றபடி எதுவுமே இல்லை ஆனால் இவங்களுக்கு ஒரு கோவமாக தெரியல ஜஸ்ட் நான் நினைக்கிற மாதிரி தெரியுது இப்போ நம்ம டேவோட பார்க்குறாங்க பாரு இப்போ ஒன்றும் சரியாக சொல்கிறாங்க இப்போ நம்ம டே தான் உட்காந்துருக்காங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஃபைனல் ஒரு 1 hour ஆஃப்டர் பேபி ஐஸ் ஓப்பன் பண்ணுது பேபி ஐஸ் ஓப்பன் பண்ணி மேலும் நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜேவான் சொல்லி கூப்பிட்றாங்க ஜேவான் பார்க்குறான் பக்கத்தில் ஜேவ் பண்ணிருக்காங்க டே எல்லாருமே இருக்காங்க எல்லாரும் பார்த்துட்டு பேபி பார்த்துட்டு இருக்கான் அதே சொல்கிறாங்க இப்போ ஒரு டே பார்க்குறாங்க ஜேவான் ஓகே வாஸ் கேட்குறாங்க இப்போ பேபி பார்க்குது டேடா ஹைட்டு பையனாக இருக்கு ஹைட்டு பையனாக இருக்கா சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது கேட்கறதுக்கு இப்போ நம்ம நம்பி பார்க்குற உன்னோட செல்லாம் ஓகேவா சரியாயிடும் சொல்கிறாங்க இப்போ நம்ம டேடா போய் பார்க்குறாங்க உன்னோட தாங்க ஒன்றும் இல்லை சார் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நர்ஸ் பார்க்குறாங்க பாருங்கள் சார் இவ்வளோ பேர் வேணாம் ஓகேவா பேபி கண்டிப்பாக எனக்கு நைட் அட்மிட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு அந்த அப்சர்வேஷன் வைக்கணும் எனக்கு ஃபீவர் கூட வர வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க அடிப்பட்டு இல்லையா வீக்கம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக ஃபீவர் வர வாய்ப்பு இருக்குது நாளைக்கே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஓகே சொல்லிட்டாங்க 2 days இங்கே கூட இருந்து கூட பார்த்துக்கணும் ப்ராப்ளம் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு போகிறாங்க 2 பேர் விட்டுருங்க மற்றவங்க போங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம டேவை பார்க்குறாங்க ஏமா சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறாங்க ஜேவும் டேவும் பார்த்துக்கிட்டோமா நம்ம வந்து ஜோவை கூட்டு வீட்டுக்கு போகலாமா கேட்குறாங்க இப்போ நம்ம பேபி பார்க்குறது டேட்டா சொல்கிறாங்க என்னடம்மா சொல்கிறாங்க இப்போ நம்ம பேபி பார்த்துட்டு கதை சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க இப்போ டேவிடம் பார்க்குற என்னடா சொல்லலாம் என்ன வேணும் கேட்குறாங்க ரெண்டுமா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க எனக்கு உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஜிம்மின் அங்கிள் என் கூட இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு
இங்கே பாடுறவங்க உங்களை அம்மா ஜெயப் இருக்காங்கல்ல அவங்க கூட இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. அப்படி திரும்பி டேட் சொல்கிறாங்க நான் இருக்கவா சொல்கிறாங்க. இல்லைடா உங்களோட பசங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்களே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் பேபி தான் எனக்கு ஜிம்மின் அங்கிளே கூட இருக்கணும் அப்போ பேபி கேட்குது. இப்போ ரம்ஜிடா நம்ம பார்க்குறாங்க. ரம்ஜிடா தப்பாக எடுத்துக்காது எனக்கு ஜீவன் யாருக்கு அட்டாச் கிடையாது உனக்கே தெரியும். நம்ம ஃபேமிலி கூட அவன் யாரும் அட்டாச் ஆக மாட்டான். அவன் அட்டாச்சாக இருக்குது என்கிட்ட டேக்கிட்ட ஜிம் கிட்ட மட்டும் தான். எனக்கு அவனுக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பான் உனக்கு தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ஜனுமே தெரியும் அது தெரியும் அக்கா. ஆனால் ஜங்ஷன் சொல்கிறாங்க நீ பார்த்துக்கே ஒன் டே தானே சொல்கிறாங்க. ஒன் டே கூட விட்டு தர மாட்டியா கேட்குறாங்க. பையன் வந்துட்டு எங்கள் நான்சன் விட்டு கொடுக்க மாட்டியா கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பக்கம் அவருக்கு பிடிக்குது குழந்தை அடிப்பட்டு கேட்குது சொல்லிட்டு. ஆனால் சென்று கொஞ்சம் ஒரு தான் இருக்குனாக்கா அவங்க அம்மா ஜெயப்பு அவங்க அம்மாவை கேட்காம இப்படி ஜிம்மில் கேட்குறது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறமா டே பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க இன்னைக்கு மட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மி சொல்கிறாங்க டேட் சொல்கிறாங்க இன்றைக்கி ஒன் டே மட்டும் ஸ்டே பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. சரி டேட் சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க வந்து ஹாப்பியாக இருக்குது. ரம்ஜனோட அம்மா தான் அதே அம்மா தான். சரி நம்ம அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகோ பண்ணி போகலாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் ஓகே ஜெகோ கூட்டு வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு ஜிம்மி வந்து பார்த்துப்பாங்க டே நீ இது பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ போய் ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லாமே கிளம்புறாங்க. ஜெகோப்பு பார்த்து கூட கேட்கல. இப்போ நம்ம ஜெகோப்பு அதுக்கப்புறம் ஜெகோ பேபி நம்ம டேயோட பேரண்ட்ஸும் நம்ம நம்ஜனி மூலம் விட போகிறாங்க. ஆல்மோஸ்ட் கீழே பார்க்க நட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜெகோ பார்க்குறாங்க. ஆன்டி சொல்லிட்டு என்ன பார்த்துட்டு மொபைல் மேலே விட்டா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க பேர் சொல்கிறாங்க. சரி பாப்பா சொல்லி ஜெகோ வாங்கிக்கிறாங்க. அவங்க இப்போ ஜெகோ மேலே வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி பேபி அப்புறம் டே 3 பேர் தான் வெட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜெகோ டோர் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ணுவாங்க லைட் ஓப்பன் பண்ணுறாரு. இவங்க அதை பார்க்கல. இப்போ அவர் லெசன் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க ஏன் செல்லும் ஏன் ஜெகோ இப்போ இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என் அம்மா கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. எடுத்தாங்க அவங்க அவங்களோட அம்மா தானே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் பட்